subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது புனித ஜோசப்பாத் ஆயர் மறைசாட்சியுடைய நினைவை கொண்டாடுகின்றது. தேவனுக்காக வாழ்ந்தவர், தேவனோடு கலந்தவர், தெய்வ ஆலோசனைகளை மக்களுக்கு மறைசாட்சியாக எடுத்துரைத்தவர். இந்த உன்னத ஆத்மாவை தேவன் இன்னமும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் உன்னத ஆத்மாக்களாக மாற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசப்பாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்கள் இனங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவி சாயுங்கள்.
ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுள்ளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கண்டு கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 82. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு உன்னத வசனத்தை, பரிசுத்த ஞானத்தை சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு அருளுகின்றார். அருமையான வாசகம். அங்கு வாசகம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ படித்தவனாக இருக்கலாம், நீ பணக்காரனாக இருக்கலாம், நீ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கலாம், பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கலாம், இல்லை பெரிய மேனேஜராக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் வேலை செய்யலாம், இல்லை ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கலாம். இந்த பதவிகள் பட்டங்கள் அனைத்தும் யாரால் வந்தது என்றால், ஆண்டவராகிய கடவுள் உனக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தம் வந்தது. உன்னுடைய தகுதியின் நிமித்தம் தேவன் ஆசீர்வதித்தார். உன்னுடைய வேண்டுதலின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய கண்ணீரின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய தியாகத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய எதிர்பார்ப்பின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய வேண்டுதலுக்கு நிமித்தம், உன்னுடைய உபவாசத்தின் நிமித்தம், உன்னுடைய ஜெப தியாகத்தின் நிமித்தம், உன்னுடைய காணிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டாய்? கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து நீர் பெற்றுக்கொண்டாய் என்பதை முதல் வாசகம் நமக்கு வெட்ட வெளிச்சப்படுத்துகிறது தெய்வ பிள்ளைகளே. அப்ப இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, இல்லை மருத்துவராக இருக்கும் பொழுது, ஒரு பதவியில் இருக்கும் பொழுது, இது என்னுடைய உழைப்பினால் வந்தது, இது என்னுடைய திட்டத்தினால் வந்தது, என்னுடைய ஞானத்தினால் வந்தது, இது நான் போட்ட திட்டம், நான் தான் முன்னேறினேன் என்று நீ தற்பெருமை கொள்கின்றாய். நீ தற்பெருமை கொள்கின்றாய், பெருமை பேச்சு பேசிக் கொள்கின்றாய். அந்த பெருமைக்காகவும் கௌரவத்திற்காகவும் ஒருத்தன் மாலை போடணும், ஒருத்தன் ஷால் போடணும், ஒருத்தன் என்னை பற்றி பாராட்டணும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் தெய்வ பிள்ளைகளே. அது தவறானது. இது நம்ம அனைவருக்கும் கடவுள் போட்ட பிச்சை. இந்த அபிஷேகம் கடவுளால் வந்தது தெய்வ பிள்ளைகளே. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், நீ இதை நினைத்து பெருமைப்பட்டால், உன்னுடைய தற்பெருமையில் நீ வாழ்ந்தால், பெருமை பேசிக்கொண்டு நீ வாழ்ந்தால், அது என்றுமே நிலைக்காது. அது தேவனை அழித்து போடுவார். உன்னுடைய தண்டனை காலம் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் எவ்வளவு உனக்கு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு கணக்கை ஆண்டவர் கேட்பார். ஒரு முதியவர் தாலுகா ஆபீஸில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய், ஏயா தினமும் வரீங்களே அப்படி என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு நீதி வழங்குவர் யாரும் இல்லை சாமி, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை சாமி, என் பென்ஷன் பணமே வரமாட்டேங்குது சாமி, முதியோர் தொகையை வரமாட்டேங்குது சாமி என்று
கண்ணீர் விடுகின்றார். எத்தனையோ கூட்டங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்குது, எனக்கு நீதி கிடைக்குமா, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, எனக்கு யாரு உதவி செய்வார் என்று கண்ணீர் விடுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, மருத்துவமனைக்கு சென்றார், அங்கும் ஏதாவது ஒரு டாக்டர் ஒரு நல்ல ஊசி போட மாட்டாங்களா, என் நோயை தீர்க்க மாட்டார்களா என்று கண்ணீர் விடுகிறார்கள். அந்த அம்மாவை பார்த்தா செல்போன் நோண்டிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தரையும் பார்த்தா போன் பேசிட்டு இருக்கான். எல்லாருக்கும் அவன் தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறான். ஆனால் அவன் பெற்ற அபிஷேகத்திற்கு அவன் செலவிடுவதில்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக கணக்கு கேட்பார் என்பதை முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. உனக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நன்றாக பயன்படுத்திக்கொள். ஆண்டவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும் என்பதை, நீ வச்சிருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது நீதியுள்ள ரூபாயா, அநியாயத்தினால் வந்த ரூபாயா, இல்லை லஞ்சத்தினால் வந்த ரூபாயா, ஏமாற்றத்தினால் நீ வந்த ரூபாயா என்று நீ கணக்கு கொடுத்து ஆகவே வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அதை நீ கொடுக்க தவறினால் நரகம் உனக்கு நிச்சயம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம், லூக்கா சுவிசேஷத்தில் 10 தொழுநோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சமாரிய பகுதியில் அந்நியராக, கடவுளை அறியாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது வெறுப்பு தான் இருக்கிறது. ஏண்டா பிறந்தோம் இந்த வாழ்க்கையில், ஏண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் என்று அனுதினமும் அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களுக்கு தொழுநோய் வந்துவிட்டது. அதனால தன்னுடைய தாய் தந்தையரே, அப்பா நீ இருந்தினா எங்களுக்கும் அந்த நோய் வந்துடும், நீ ஓடி போயிரு என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல சகோதரிகள் விரட்டி விட்டார்கள், உற்றார் உறவினர்கள் விரட்டி விட்டார்கள். இப்ப அந்த ஊரும் சேர்ந்து, ஊருக்குள்ளேயே நீங்க வராதீங்க, நீங்க அசிங்கமானவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாவிகள், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கடவுளால் வந்த சாபம் இது என்று விரட்டி விட்டார்கள். தெய்வ பிள்ளைகளை, அந்த வேளையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை, எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதற்காக வாழணும், யாருக்காக வாழணும், சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது, ஐயோ குடிசை கூட இல்லையே, ஐயோ எங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லை, எங்களை அரவணைப்பார் யாரும் இல்லை, எங்களோடு பேசக்கூட யாரும் இல்லை என்று வெயிலிலும் மழையிலும் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓடி ஓடி ஒளிகிறார்கள். இல்லை என்றால் கல்லை விட்டு அடிச்சிருவாங்க, ஐயோ சபிக்கப்பட்ட மனிதன் என்று அடிச்சிருவாங்க என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்று எத்தனையோ உள்ளங்கள், தெய்வ பிள்ளைகளே, அறியாமலோ தெரியாமலோ, ஏண்டா இந்த கடன் எனக்கு வந்துச்சு, இந்த கடன்ல நான் ஏண்டா விழுந்தேன், ஐயோ இந்த வீட்டு பிரச்சனை ஏன், இந்த சொத்து பிரச்சனை ஏன், இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை ஏன், ஐயோ இந்த கோர்ட்டு கேஸ் எதற்காக வந்தது, ஐயோ என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லையே, எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே, என்னை அரவணைப்பார் யாரும் இல்லையே, எனக்கு விடுதலை கொடுப்பவர் யாரும் இல்லையே, எனக்கு நீதி வழங்குபவர் யாரும் இல்லையே, எனக்கு சுகத்தை கொடுப்பவர் யாரும் இல்லையே என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் ஐயோ ஏன் விடியுது என்று நினைப்பவர்கள், ஐயோ ஏன் இருள் வருகிறது என்று நினைப்பவர்கள், ஐயோ இந்த நாட்களை நான் கடந்து செல்லுவேனா, ஐயோ இந்த பிரச்சனையை நான் கடந்து செல்லுவேனா, இந்த குழந்தை இல்லா பிரச்சனையை நான் சந்திக்க முடியுமா, இந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறதே, நிரந்தரம் ஆகாமல் இருக்கிறதே என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் மன உடைந்து போய்விட்டார்கள், வாழ்க்கையை வெறுத்து போய்விட்ட குடும்பங்கள், பிள்ளைகள் எத்தனையோ பேர். அவர்கள் அனைவருக்கும் யார் வருவார்? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. உன் உள்ளத்தை அறிந்தவர், உன் இல்லத்தை அறிந்தவர், எண்ணத்தை அறிந்தவர், உன்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர், உன்னுடைய கண்ணீரை அறிந்தவர், உன்னுடைய ஏமாற்றத்தை அறிந்தவர், உன்னுடைய பிரச்சனையை அறிந்தவர். உனக்குள்ளாய் அவர் வந்து அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளையும் கிருபையையும் வார்த்தையையும் நிலையான வார்த்தையையும் ஜீவ தண்ணீரையும் ஊற்றுகிற ஒரே தேவன் அவர் ஒருவரே. தெய்வ பிள்ளைகளே, அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. அப்ப அந்த கண்ணீர் விடுகின்ற 10 பிள்ளைகளையும் பார்த்து உன் வாழ்க்கை மாறணும்டா, உன் வாழ்க்கை மாறணும், அதனால் நீ போய் குருவிடம் காண்பி என்று சொல்லும் பொழுது
போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மாறியது, உள்ளம் மாறியது, உடல் மாறியது, புத்துயிர் வந்தது, புதுமை நடந்தது, அற்புதம் நடந்தது. அதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். ஆனால் 9 பேர் ஓடி போனார்கள், எனக்கு விடுதலை வந்துருச்சு என்று. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். தெய்வ பிள்ளைகளை, ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். நான் சின்ன வயசுல எங்கள் ஊர்லலாம் ஏழை, சோறே கிடைக்காது. அப்போ ஒரு வயதான சாமியார், ஒரு லூயிஸ் நாதர் என்பவர், கால் உடைந்து திருப்பலி செய்வதற்காக வந்தார், பங்கு தந்தையாக. அவர் 3 வருட காலங்கள் என்னுடைய ஊரில் இருந்தார். அந்த 3 வருட காலமும் சாப்பாட்டுக்காகவே அவரோடையே நான் இருப்பேன். 4 இட்லி கொடுப்பாங்க ஊரில். அவர் 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 இட்லியை எனக்கு கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, நான் இன்று ஒரு குருவானவராக ஆவதற்கு காரணம் யார் என்றால் அவர் செய்த உதவி, அவர் எனக்கு போட்ட சோறு, அவர் எனக்கு காட்டிய அன்பு, அவர் எனக்கு கொடுத்த ஆறுதல். தெய்வ பிள்ளைகளே, அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ கோடிகளும் எத்தனையோ லட்சங்களும் இருக்கிறது. எவ்வளவோ அற்புத காரியங்களை செய்யலாம், எத்தனையோ பேத்துக்கு உதவலாம். ஆனால் என் மனசு ஒத்துக்காதே. ஏன்? நான் ஆசையில், பண ஆசையில், சொத்து ஆசையில் மூழ்கி போய் கிடக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நான் உதவுவது இல்லை, 10 பேருக்கு சோறு போடுவது இல்லை. ஆனால் நான் சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறோம். நன்றி உணர்வுகள் இல்லாத பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அந்த மகனானவன் ஓடி வந்தான். ஐயா, எனக்கு அற்புதம் நடந்துருச்சியா என்று அந்த மகனை பார்த்து ஆண்டவர் முதல் கேள்வி, அவர்கள் எங்கே? அவர்களுக்கு சுகமாகவில்லையா என்று கேட்கிறார். தெரியலையா, நான் உன்னை கண்டேன், உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை கடன் பெற்று கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தியாகம் செய்து படிக்க வைக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் படிக்க வைக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள் படிக்க வைக்கிறார்கள், தொழிலுக்கு உதவுகிறார்கள், திருமணத்திற்கு உதவுகிறார்கள், எந்தெந்த பிரச்சனையோ சந்திக்க அவர்கள் உதவுகிறார்கள். நீ எல்லா உதவிகளையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாய். ஆனால் இன்று அம்மா அப்பாவுக்கு நன்றியுள்ள பிள்ளையா வாழ்றியா? அண்ணன் தம்பிகளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறாயா? அக்கா தங்கைகளை ஆதரித்து வாழ்கிறாயா? நீ அவர்களிடமிருந்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டிருந்தா கூட நீ அவர்களுக்கு உதவுகின்றாயா? தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ பிள்ளைகள் நன்றி விசுவாசம் இல்லாத பிள்ளைகளாக மாறி போய்விட்டோம். மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு, கணவன் பேச்சை கேட்டுக்கொண்டு, அயலார் பேச்சை கேட்டுக்கொண்டு, அடுத்த வீட்டுக்காரன் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் ரத்தத்தை நீ அனாதையாக மாற்றி வைத்திருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளே, நீ நன்றியுள்ள பிள்ளையாக மாறணும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். நன்றியோடு வாழ்வோம். அவர் செய்த கிருபையெல்லாம் நினைத்து பார்ப்போம். நீ ஒரு நாள் ஏழையாக இருந்தாய், நீ ஒரு நாள் அனாதையாக இருந்தாய், நீ ஒரு நாள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாய். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் தானே உனக்கு அருளை கொடுத்தார். நீ சுகமில்லாமல் இருந்தபோது உனக்கு மருத்துவ உதவிகளை கொடுத்தார் அல்லவா? உன்னை சுகமாக்கியவர் அல்லவா? உன் கர்ப்பப்பையில குழந்தை இல்லாத பொழுது கடவுள் தானே தன்னுடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். உன்னை வேலை இல்லாத பொழுது, நீ காசே இல்லாத பொழுது ஆண்டவர் தானே உனக்கு காசு கொடுத்து, வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏன் மறந்து விடுகின்றாய்? நன்றி விசுவாசம் இல்லாத மக்களாக நாம் ஏன் மாறி போகின்றோம்? தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். இன்று நீ பெற்றுக்கொண்ட உதவிக்கு நன்றி இல்லாமல் இருந்தால் நாளை உனக்கு உதவியே வராது. அதனால் உதவி செய்வோம், உதவி செய்ததை மறவாமல் இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத தெய்வமே, அப்பா, சாலமோன் ஞான நூலிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்திரு ஆண்டவரே. கடவுள் எத்தனையோ கிருபையை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அற்புதத்தை செய்தார், வல்லமையை செய்தார், படிப்பறிவை கொடுத்தார், என்னை பணக்காரனாக மாற்றினார், எனக்கு உடல் சுகத்தை கொடுத்தார், எனக்கு திறமையை கொடுத்தார், என்னை அதிகாரியாக மாற்றினார், நான் ஒரு பதவியில் இருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் போட்ட பிச்சை. ஆனால் ஆண்டவரே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே போலீஸாக இருக்கிறார்கள்,
டாக்டராக இருக்கிறார்கள் ஆண்டவரே, அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஐஏஎஸ் ஆக இருக்கிறார்கள் ஆண்டவரே, நர்ஸாக இருக்கிறார்கள், ஆசிரியராக இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, கிருபையை கொடுத்தது நீர் ஒருவர்தான் சுவாமி. ஆமாப்பா, இந்த வரங்கள் எல்லாம் நாங்கள் உம்மிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆனால் இன்று எத்தனையோ பிள்ளைகள் நன்றி விசுவாசம் இல்லாமல், அவர்கள் பெற்றுக்கொண்ட பதவிக்கு நீதி செய்யாமல், நியாயம் செய்யாமல், ஏழைகளுக்கு உதவாமல், கண்ணீரை துடைக்காமல், மருத்துவத்தை கொடுக்காமல் ஆண்டவரே சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் அனைவரும் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு யார் உதவுவார்? என் பிரச்சனையை யார் தீர்ப்பார்? என் வழிகளை யார் போக்குவார்? என் நோய்களை யார் தீர்ப்பார்? தெய்வமே, என் பிள்ளைங்க பிரச்சனை ஏகப்பட்டது சுவாமி. ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனை ஏகப்பட்டது ஆண்டவரே. சொத்துல விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இந்த சொத்து பிரச்சனை தீரவே தீர மாட்டேங்குதே அப்பா. பண பிரச்சனையில உளுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடனை நான் எப்பொழுது அடைப்பேன் தெரியலையே சுவாமி. குழந்தை இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வயல்ல சரியா பயிர்கள் வளர்வதே இல்லை சுவாமி என்று பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் விழுந்து கிடக்குது. எனக்கு யார் உதவுவார் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளுக்கு உதவி எங்கிருந்து வரும் அப்பா? உதவி உம்முடைய பரலோகத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். உம்முடைய இரக்கத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். இந்த உலகம் நன்றி இல்லாத உலகமாக போய்விட்டது சுவாமி. சுயநல உலகமாக போய்விட்டது. தற்பெருமை படைத்த உலகமாக போய்விட்டது. பண ஆசை பிடித்த உலகமாக போய்விட்டது. பதவி ஆசை பிடித்த உலகமாக போய்விட்டது சுவாமி. ஏசப்பா, ஏழை எளிய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஜெப ஆவியில் மூழ்கி கிடக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. கண்ணீரோடு எனக்கு உதவி ஆண்டவர் செய்வார் என்று உம்மையே நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை நீர் ஒரு விசை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, என் கண்ணீரை துடையுங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உதவியை ஊற்றுங்க, அற்புதங்களை ஊற்றுங்க, ஆசீர்வாதங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. அற்புதம் இன்றே நிகழட்டும், இன்ற நிலவே நிகழட்டும், இந்த குடும்பத்தில் நிகழட்டும், இந்த உள்ளத்தில் நிகழட்டும். இவர்களை பிடித்த பயங்கள் ஓடட்டும், பிணிகள் ஓடட்டும், சாத்தான்கள் ஓடட்டும், செய்வினைகள் ஓடட்டும், மாய மந்திர தந்திரங்கள் ஓடட்டும், மந்திரவாதி வைத்த ஏவல் பிசாசுகள் ஓடட்டும் சுவாமி. இயேசுவே, உம் கிருபையினால பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ சமாரியா பகுதியிலே சென்று கொண்டிருந்த போது 10 நோயாளிகள் ஓடி வந்தார்கள் ஐயா. இந்த உலகத்தினால் வெறுக்கப்பட்டவர்கள், தாய் தந்தையரால் வெறுக்கப்பட்டவர்கள், அண்ணன் தம்பிகளால் வெறுக்கப்பட்டவர்கள், ஊரார்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அனாதையாக வந்தார்கள் ஐயா. சோறுக்கு வழி இல்லை ஐயோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஐயோ, எங்களை சுகப்படுத்துபவர் யார்? எங்களை பலப்படுத்துபவர் யார்? எங்களை ஏற்றுக்கொள்பவர் யார் என்று கண்ணீரோடு ஓடி வந்தாங்க அப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் கண்டீர் ஆண்டவரே. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்கு உதவுவர் யார்? எங்களை சுகப்படுத்துபவர் யார்? எங்களை வழி நடத்துபவர் யார்? என் கடனை தீர்ப்பவர் யார்? என் உள்ளத்தை அறிந்து கொள்பவர் யார்? என் கண்ணீரை துடைப்பவர் யார் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நீர்தான் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், அவர்கள் மீது அற்புதங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நோய்கள் இப்பொழுதே தீரட்டும், இந்த கடன் பிரச்சனைகள் இப்பொழுதே தீரட்டும், குடும்ப பிரச்சனைகள் தீரட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரட்டும், குழந்தைகள் அடங்காமல் இருக்கிற பிள்ளைகள் தெய்வ பக்தியையும் தெய்வ பயத்தையும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஏசப்பா, அநியாயக்காரர்களுக்கு நீதிபதியாக வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தீய பழக்கங்களிலும் கெட்ட பழக்கங்களிலும், கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் ஆண்டவரே லவ்வுல விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, காம பிசாசு பிடித்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் விடுதலையை நீர் கொடுங்க ஆண்டவரே.
10 தொழுநோயாளிகளை குணமாக்கியதை போல, அற்புதங்களை செய்ததை போல இந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும், இந்த நிமிஷமே செய்ய வேண்டும். இந்த நாள் ஒரு புதிய நாளாக, புதுமை நாளாக, வல்லமை நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, அற்புதங்களின் நாளாக, பரலோக நாளாக மாற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தீர். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தீர். என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தீனே, இன்னி கனிவுடன் ஈர்ப்பாயே. மகிழ்வுடன் தந்தீனே, இன்னி கனிவுடன் ஈர்ப்பாயே. அர்ப்பண மலராய் வந்தீர், அர்ச்சனையாக்கினீர் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசப்பா இரக்கம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்ந்திருக்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்ட தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, சகோதர சகோதரிகளாக, உற்ற உறவினர்களாக, யாரும் அறியாத ஆத்துமாக்கள், அனாதைகளாக மரித்த ஆத்துமாக்கள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்துமாக்களையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நரக அக்னிக்கு ஆட்கொண்ட ஆத்துமாக்களையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்பிள்ளைகளுக்கெல்லாம் நித்திய பாக்கியத்தை அருளும்படியாக, நித்திய வாழ்வை அருளும்படியாக, பரலோக வாழ்வை அருளும்படியாக, பரிசுத்த வாழ்வை அழியும்படியாக ஆண்டவரே மனம் வந்து இரக்கமுற்ற அந்த பிள்ளைகளுக்கு மோட்ச பாக்கியத்தை அருளும்படியாக இறைஞ்சு மன்றாடுகின்றோம். மற்றுமாக எங்களை யாரெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அனைவருடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளையும் கிருபையையும் சுகத்தையும் வளத்தையும் பலத்தையும் வேலை வாய்ப்பையும் திருமண வரங்களையும் நீர் அருளும்படியாக இறைஞ்சு மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுமுற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமனல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள், தீராத நோய்கள், மனக்குழப்பங்கள், மன பயங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையில் இருந்தும் பலவிதமான மந்திரங்களில் இருந்தும்
எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உன்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற நம் தேவன், உன்னத தேவன், நீதி அளிக்கும் தேவனின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற உம்மக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழி நடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.
Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.